அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சுரேஷ் இருந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து நேரா தங்கராஜோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே ஆல்ரெடி மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ரேவதி தான் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி இப்படி தான் அவங்க இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை எங்கள் வீட்டில் தாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்கள் அண்ணனுக்காக மட்டும்தான். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதுமே அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் அண்ணி இப்படி உங்ககிட்ட பேசாமல் இருக்கு அண்ணி. ஆனால் எத்தனை நாள் பேசாமல் இருந்துட போகுது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அண்ணி. சீக்கிரமாக உங்ககிட்ட பேசிட மதி, நீ அதை நினச்சி வருத்தப்படாத. சரி நீ சாப்பிடவா, சுரேஷும் வந்துடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் வரைக்கும் இதுவே நீ நினச்சிட்டு இருக்க போகிற, முதல்ல வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை கூட்டிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம சுரேஷும் தங்கராஜா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மச்சான், கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிக்க முடியும். நீ தேவையில்லாமல் மதிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா மதியம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், மொத்த பேரும் ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டியதான், உன் வேலையும் போயிடும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா மாமா, நம்ம குடும்பத்தை ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாலே அவ அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உன் கோவத்தில் எனக்கு எல்லா அர்த்தமும் புரியுது. ஆனால் இப்போ பொறுமை இருக்கிறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. நீ அமைதியாக இருக்கிறதா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கீழே மதி வராங்க. மதியை பார்த்த உடனே சுரேஷ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.